வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம கைவசம் என்னென்ன வகையான மாமர கண்டுகள் இருக்குது, என்ன அளவுகளில் இருக்குது, அதன்படி உங்களுக்கு விலையையும் நான் சொல்ல போகிறேன். சரியா? இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கருத்த கொழும்பானில் வந்து கிட்டத்தட்ட 2 அடி உயரம் வரும். சரியா? 2 அடி உயரம் வர கண்டுகள் 400 ஆகும். இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கி இருக்கும். ஒரு 1/2 அடி கூட மாதிரி வரும். அது 50 ரூபாண்டு கூட வரும். சரியா? நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். மரங்கள் முடிந்தால் விலைகள் சில விட மாற்றம் வரலாம், அதை விட கூடலாம் குறையலாம். இந்த மரம் இப்போதைக்கு கைவசம் 3 கண்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே விளங்கி இருக்கும். இந்த 3 கண்டுகளுக்கு மாற்றம் தான் நான் இப்போ உங்களுக்கு விலை சொல்லி கொண்டிருக்கேன். கருத்தக்குளமால 3 கண்டு இருக்குது. 2 வந்து 400 ரூபா கண்டுக்குரியது, 1 450 ரூபாய்க்குரியது. சரியா? கருத்தக்குளமால இந்த சைஸ் தான் நம்ம இப்போ கைவசம் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கிளிச்சொண்டில் வந்து நான் 450 ரூபா உங்களுக்கு நேரத்தோட சொன்னது. அதே மாதிரி தான் இதில் 2 அடி உயரம் வார கண்டுகள் வந்து 450 ஆகும். அதை விட இது பெரிய கண்டு. உங்களுக்கு நான் சைஸை வந்து வச்சு காட்டுறேன். உங்களுக்கு இந்த சைஸை பார்த்தா விளங்கி இருக்கும். இந்த உயரம் 2 அடி வார கண்டு வந்து 450 ஆகும். அதை விட வளர்ந்த கண்டுகள் வந்து 500 ஆகும் வரும். இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ சின்ன சைஸில் வந்து கிட்டத்தட்ட 6 கண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய ஓரளவான கண்டில் இப்போ நான் சொன்ன நீர் 2 அடி, கிட்டத்தட்ட இது 3 அடி உயரம் வரும்னு நினைக்கிறேன். இந்த கண்டில் வந்து 2 கண்டும் இருக்குது. தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். 2 அடி உயரம் 450 ரூபா. அதில் வந்து மொத்தம் 6 கண்டு இருக்குது. 2.5 அடி உயரம், அதை விட பெரிய 2 அடியை விட உயரமான வார கண்டுகள் 2 இருக்குது. 500 வரும். சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வெள்ளைக்கொழுமானில் நம்மள்ட்ட அதே போல் ஒரே சைஸ் தான் இருக்குது. இப்போதைக்கு அதில் ஒரே கண்டு தான் இருக்குது. இனி வந்தால் தான் ஸ்டாக் வரும் நம்மள்ட்ட. அது வந்து 400 ரூபாயாக வரும். எல்லாமே ஒட்டுராக கண்டு தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1-1.5 வருஷத்தில் காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டு. நான் போட்ட 11 ஒரு அம்மாவுக்கு ஒரு தங்கைக்கு வந்து நம்ம 2 மாதம் தான் கண்டு கொடுத்து, ஆனால் அவங்க ஒழுங்காக பராமரிச்சதில் 2 மாதத்தில் பூ வந்தது. ஆனால் சின்னல காய்க்க விடுறது எல்லாரும் விரும்புறதில்லை. ஆனால் காய்க்க விட்டால் மரம் என்ன கண்டு முறிஞ்சிடும். அந்த பிரச்சனையாலாம் சிலவங்க வந்து விரும்புறதில்லை. ஆனால் கண்டு முறிஞ்சிற ஒரு பிரச்சனையாலாம் காய்க்க விடுறதில்லைன்றது எந்த கருத்து இருந்தும் மாற்று கருத்து இருக்கிறவங்க இந்த பதிவில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த சைஸ் இருக்குது. வெள்ளைக்கொழுமான் இது ஒட்டுக்கண்டு தான் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாம் இந்த பதிவுலையும் காட்டுறேன். எல்லா மரத்தில் ஒட்டையும். இது வந்து 400 வரும். சரியா? அடுத்தது பிளாட்டில் நம்மகிட்ட இந்த சைஸ் கண்டு தான் இருக்குது. 1 அடி மாதிரி வரும். 1 அடி இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கும் அது 2.5 அடி உயரம் வரும். நான் பிள்ளையாக மென்ஷன் பண்ணுறேன். வெள்ளைக்கொழுமா 2 அடி உயரம் வரும். இது வந்து 2 அடி வரும். சரியா? இதுக்கும் வந்து 400 ரூபாயா வரும். இது வந்து பிளாட் ரகம். லேபிள் பண்ணதும் இருக்குது, லேபிள் பண்ணாததும் இருக்குது. லேபிள் பண்ணாது அப்படி சொல்லி கொடுக்குறோம்ல, பிளாட் மாமரம் என்று சொல்லித்தான் நம்ம ஒட்டுக்கண்டுன்னு சொல்லி தான் கொடுக்குறது நம்ம இதில். விலையும் கிட்ட